இப்போ நம்ம குட்டி பையன் 1/2 hour எண்ணெய் தேய்ச்சி கிடத்தியாச்சு. இப்போ நம்ம குளிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து வெதன்னு குழந்தைங்க நம்ம கை பொறுக்கிற சூடுல நமக்கு தெரியும், கை வச்சாலே குழந்தைங்க இந்த சூடு குளிப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஃபர்ஸ்ட் காலை இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு நனைச்சிக்கணும். நம்ம குளிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காலத்துல எல்லாம் குளத்துல இறங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கால் தான் நனையும். அதனால குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா நீங்க தண்ணியை தலையில ஊத்துனீங்கன்னா ஒரு மாதிரி பயந்துருவாங்க. குழந்தைய வந்து நாங்க இந்த மாதிரி தான் எங்க ஊர்ல வந்து குளிக்க வைப்போம். கையை வந்து தலைக்கு பின்னாடி கொடுத்து இந்த பெருவிரலையும் இந்த கையை வச்சு இந்த கையை சேர்த்து ஷோல்டரோட சேர்த்து இந்த மாதிரி அக்கல்ல பிடிச்சுப்போம். பிடிச்சிட்டு 2 காலை இந்த மாதிரி வச்சு அந்த கேப்ல குழந்தைங்களோட பட்ஸை வச்சு உட்கார வச்சு குளிக்க வைப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி குளிக்க வைக்க தெரியாது அப்படின்னா நீங்க பாத் டப் வாங்கி குழந்தைய அதுல படுக்க வச்சு நீங்க குளிக்க வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து சென்னையில வந்து எப்பவுமே காலை நீட்டி போட்டு அதுல குழந்தைங்களை படுக்க வச்சு அந்த மாதிரி குளிக்க வைப்பாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி தான் குழந்தைங்களை குளிக்க வைப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து குழந்தைங்க மேல தண்ணியை எடுத்து ஊத்திடக்கூடாது. இந்த மாதிரி உடம்பு முழுக்க தண்ணியை தெளிச்சு நனைச்சு விட்டுக்கணும். நனைச்சு விட்டதுக்கு அப்புறமா தலையையும் நனைக்கணும். தண்ணியை ஊற்றி நனைக்கணும். குழந்தைங்களை குளிக்க வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன டம்ளரை வச்சு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. ஜக்ல ஊத்துனீங்கன்னா நம்மள அறியாம நம்ம வந்து நிறைய தண்ணி ஃபோர்ஸா வந்து முகத்துல பாஞ்சிரும். எப்பவுமே இந்த தலைக்கு இந்த பாதியில இருந்து தான் பின்னாடி ஊத்தணும். பாதி தலையில இருந்து தான் தண்ணி ஊத்தணும். இந்த முன்னாடி நெத்தில தண்ணி போயிடக்கூடாது. குழந்தைங்க முகத்துல தண்ணி பட்டுச்சுன்னா மூக்குல தண்ணி இழுத்துருவாங்க, சளி பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த கப்பில் விளிம்பு வந்து முழுக்கா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. ஷார்ப்பான கப் எடுத்து தலையில வச்சு நீங்க சொன்னீங்க நான் குளிக்க வச்சேன்னு சொல்லக்கூடாது. இல்லை பயமா இருக்கு அப்படின்னா பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கப் எடுத்து அந்த கப்ல வச்சு ஊத்துங்க. ஸோ நான் குட்டி பையனுக்கு ஸ்பூ ஷாம்பு இது வந்து டாக்டர் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது. ஸோ நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எந்த மாதிரி பிராண்ட் ஷாம்பு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உட்கார வச்சு குளிக்க வைக்கிறதுல ரொம்ப கவனமா குளிக்க வைக்கணும். தலை வந்து குழந்தைங்களுக்கு 2.5 மாச குழந்தைக்கு தலை நின்றுருக்காது. என் குட்டி பையனுக்கும் தலை நிக்கல. ஸோ அந்த கையை வந்து அந்த ஷோல்டர்ல கொடுத்து அவன் தலை வந்து அந்த ஹேண்ட்ல வந்து ரெஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி தான் குளிக்க வைக்கணும். இல்ல எனக்கு இப்படி எல்லாம் குளிக்க வைக்க பயமா இருக்குன்னா த பெஸ்ட் வே வந்து நீங்க பாத் டப் யூஸ் பண்ணி அதுல வச்சு குழந்தைங்களை குளிக்க வைக்கலாம். அப்படி இல்ல கால் நீட்டி தான் குளிக்க வைக்க தெரியணும், அந்த மாதிரியும் குளிக்க வைக்கலாம். மெதுவா மெல்லமா நீங்க வந்து தலைய மசாஜ் பண்ணி நீங்க வந்து குளிக்க வைக்கணும். ஷாம்பு போடணும். நீங்க வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. உச்சி பாதத்துல நம்ம கை படவே கூடாது. மெதுவா மெல்லமா இந்த மாதிரி நம்ம வந்து ஷாம்புவை இந்த மாதிரி தான் தண்ணியை வச்சு கையில தண்ணி நினைச்சு நீங்க வந்து எடுக்கணும். நீங்க ஷாம்பு தலையில அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணியை கோரி ஊத்தி அந்த ஷாம்பு ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. கப்புல தண்ணி கோரி ஊத்தாதீங்க. அந்த தெரியாம அந்த தண்ணி சோப்போட மூக்குல வந்துருச்சுன்னா குழந்தைங்க நேத்திடுவாங்க. இனி அதுக்கப்புறமா வந்து நீங்க டம்ளர்ல இந்த மாதிரி தண்ணி கோரி ஊத்திக்கலாம். நம்ம தலையை குளிச்சா நீங்க தலையை குளிச்சுட்டீங்களா? இப்போ அடுத்தது உடம்புக்கு வந்து நம்ம குளிக்க வைக்க போறோம். நான் வந்து ஜான்சன்ஸ் பேபியில டாப் டு டோ யூஸ் பண்றேன். ஜான்சன்ஸ் பேபி இப்ப நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் என்னோட பெரிய பையனுக்கும் ஜான்சன்ஸ் பேபி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஜான்சன்ஸ் பேபி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்திருக்கிற நிறைய ரூமர்ஸை வச்சு இது பிடிக்கலன்னு அவாய்ட் பண்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க வேற ஏதாவது பிராண்டு பாடி வாஷ் யூஸ் பண்றதா இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டாப் டு டோ தான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி உடம்பு முழுக்க பாடி வாஷ் யூஸ் பண்ணி இல்ல சோப் யூஸ் பண்றதா இருந்தா கூட நீங்க வந்து சோப் யூஸ் பண்ணிக்கலாம்.
கையில வந்து அந்த ஒவ்வொரு கேப்லயுமே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க மெல்லமா இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு சரிம்மா குளிக்க வச்சுக்கணும். சரிம்மா சரிம்மா. என்னம்மா என்னம்மா பாக்குறீங்க? சரி என்னம்மா முகத்துக்கு எப்பவுமே 2 சீக்ஸ்லயும் இந்த மாதிரி கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கணும் சோப்பை. சின்ல கண்ணில் படக்கூடாது, நெத்தியில இவ்வளோ இடத்துலதான் நீங்க வந்து சோப் அப்ளை பண்ணணும். முகத்துல எல்லா இடத்துலயும் சோப் அப்ளை பண்ணிட்டு குழந்தை கண்ணுல வந்து சோப் போயிடுச்சுன்னா கதறி அழுதுருவாங்க. அதனால இந்த மாதிரி சின், சீக்ஸ், நெத்தி இந்த 3 இடத்துலயுமே மூக்குல மட்டும் லைட்டா வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடச்சி மெல்லமா கையை வச்சு கையை நினைச்சு தண்ணி நினைச்சு இந்த மாதிரி தொடச்சுக்கோங்க. அவ்வளவுதான், குளிக்க வச்சாச்சு. இந்த மாதிரி முதுகுலையும் லைட்டா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி குளிக்க வைக்கிறது வந்து நாங்க எங்க வீட்டுல இந்த மாதிரிதான் குளிக்க வைப்போம். ஸோ இந்த மெத்தட் நாங்க ஃபாலோ பண்றோம். இந்த மெத்தட் எனக்கு குளிக்க வைக்க தெரியாது, குழந்தை தலையில விட்டுருவேன் அப்படின்னா நீங்க வந்து 3 மாசத்துக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குளிக்க வைக்க வேண்டாம். ஒரு 3 மாசம் 4 மாசம் குழந்தைக்கு தலை நின்றோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி காலில் உட்கார வச்சு குளிக்க வச்சீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்கள நீங்க கழுத்து தெரியாம விட்டுட்டீங்கன்னா கழுத்து சுளுக்கிடும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால கவனமா குளிக்க வைக்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதிரி மெத்தட்ல குளிக்க வைக்கும் போது குளிக்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 தடவை குழந்தைய தலையை சுத்தி தண்ணிய தரையில ஊத்திடணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம குட்டி பையனை குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்ச உடனே தலையில உச்சந்தலையில ஊதிக்கணும். அதே மாதிரி 2 காதுலயுமே மெல்லமா ஊதிக்கணும். உங்க பொருளுக்கு நல்லா தொடச்சி குழந்தைய தோத்தி எடுத்துக்கணும். நீங்க குளிக்க வைக்கும் போது மெயினா செய்ய வேண்டியது வந்து இதுக்கு பேரு உச்சிப்பொடி. நாட்டு மருந்து கடையில வந்து கிடைக்கும். இந்த உச்சிப்பொடி வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு குளிக்க வச்ச உடனே வைக்கணும். கொஞ்சமா ஒரு சிட்டிகை உச்சிப்பொடி எடுத்து உச்சிப்பதம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல நீங்க வந்து இந்த உச்சிப்பொடிய வச்சு விட்டுறணும். குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த உச்சிப்பொடி வச்சா. ஸோ இப்போ குட்டி பையனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பாடி லோஷன் டெர்மா டியூ பேபி பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண லோஷன் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்டில் வந்து யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்க வச்ச உடனே நம்ம வந்து உரச மருந்து ஊத்திடணும். இப்போ உரச மருந்து எப்படி ஊத்துறதுன்னு காட்டுறேன். சரிம்மா. ஒரு கையை பின்னாடி போட்டுட்டு இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சங்க உள்ள விட்டு வெளியில எடுக்க கூடாது. சங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க நாசிக்கு ஏத்திடுவாங்க. குட்டி பையன் அழுதுட்டு இருக்கான், அதனால டக்குன்னு நான் வீடியோவை முடிக்கிறேன்.
பொட்டு வந்து வசம்பு பொட்டு வந்து குழந்தைங்களுக்கு வைக்கணும். வசம்பு கடையில கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உரசுக்கல் வாங்கிக்கோங்க. வசம்பு வந்து நல்லா நெருப்புல ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்குல சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலர்ல அதுல உள்ள அந்த அது கரிஞ்ச பகுதி வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து குழந்தைங்களுக்கு பொட்டா யூஸ் பண்ணணும். ஒரு சொட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கருப்பு கலரில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பொட்டா வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மை வைக்கிறத விட இந்த வசம்பு போட்டு வச்சா திருஷ்டி கழியும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தலை குளிக்க வைக்கிற அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உரசு மருந்து நான் காட்டியிருந்தேன் இல்லையா, உரசு மருந்து வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மருந்தை வந்து தலை குளிக்க வைக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றணும். உரசு மருந்தோட வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். குட்டி பையனுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைய 2.5 மாத குழந்தைய வந்து எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுன்னு பார்த்தோம். குழந்தைய வந்து பிறந்த குழந்தையிலேருந்தே குழந்தைய தூக்கும்போது ஒரு கை இந்த கழுத்து பகுதியிலையும் ஒரு கை இந்த பட்ஸ் பகுதியிலையும் நம்ம வச்சு தான் தூக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.